வெல்கம் டு ரகுவர் லாக். 2 நாள் வீடியோ போடல, ஷூட்டிங் போயிருந்தேன். ஷூட்டிங்கில் ஒன்று நடிக்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. நான் விவசாய சேனல் ஒன்று வச்சுருக்கேன்ல, அதுக்காக நான் போயிருந்தேன். ஒரு வில்லேஜுக்கு போயிருந்தேன். திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு 61 வயசுங்க. அவங்க விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு 3 ஏக்கரில் பல பயிர் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ மாங்காய் பண்ணுறாங்க, கொய்யா பண்ணுறாங்க, நெல் பண்ணுறாங்க, அதுக்கடுத்து மிளகாய் பண்ணுறாங்க, மரங்கள் சாகுபடி பண்ணுறாங்க, ஆடு வளர்க்குறாங்க, மாடு வளர்க்குறாங்க, கோழி வளர்க்குறாங்க. ஆனால் இதெல்லாம் அவங்க பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னு ஒரே வாரத்தில் முடிச்சிட்டாங்க. என்னென்னா, இதை நான் என் பேரம்பேத்திக்கிறது தாங்க நான் பண்ணிகிட்ருக்கேன். என்னை சுற்றி இருக்கிற எல்லோரும் வந்து கெமிக்கல் தான் பண்ணுறாங்க. ஆனால் நான் என் பேரம்பேத்திக்கு ஒரு நல்ல உணவு தரணும். ஏன்னா இப்போது உணவால் தான் நிறைய பேருக்கு நிறைய நோய்கள் வருது. அவங்களுக்கு ஒரு நல்ல உணவு தரணும் அப்படின்ட்டு தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். என்னை கூப்பிட்றான் என் மருமகளும், அங்கே வந்துருங்க, எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் என் மனசு அவங்களுக்கு புரியல அப்படின்னு கொஞ்சம் வருத்தப்படுறாங்க. என்னென்னா, அவங்களுக்கு வந்து நல்ல வாழ்க்கை அவங்க கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றாங்க. அல்லது 3 ஏக்கர் வந்து பராமரிச்சிட்ருக்காங்க. இதில் என்ன விஷயம்னா, அங்கே தண்ணி கிடையாது. இதுக்கு மேலே இன்னொரு விஷயம்னா, அது மண் வந்து விவசாயத்துக்கு உகந்த மண்ணே கிடையாதுங்க. ஆனால் அந்த மண்ணை இயற்கை விவசாயம் பண்ணி மண்ணை சூப்பராக ஆக்கியிருக்காங்க. என்ன போட்டாலும் விதைக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. காரணம், இந்த ஒரு 7 வருஷமாக அவங்க அதுக்காக வேலை செஞ்சு தான் அவங்க இந்த மண்ணை வந்து மலட்டு தன்மையிலேருந்து மண்ணுக்கு வந்து உயிர் கொடுத்து, ஏன்னா அவ்வளோ உரங்கள் கொடுத்து இப்போ என்ன போட்டாலும் முளைக்கின்ற மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. இதே வேலையை அவங்க வேறு எதனா ஒரு நல்ல மண்ணில் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் மகசூல் நல்லா வந்திருக்காங்க. அவங்களோட வீட்டுக்கு தான் போயிருந்தேன். சிவராத்திரின்றதுனால நேற்று ஒரு கொழுக்கட்டை ஒன்று கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஷூட்டிங் எடுத்த பிறகு ஒரு 7-8 வீடியோ எடுத்தேன் அவங்கள. அதுக்கப்புறம் சாப்பாடு இயற்கையில் விளைஞ்ச அரிசின்ட்டு சிவன் சம்பாவில் சாப்பாடு செஞ்சு போட்டாங்க. நல்லா இருந்தது. ஏன்னா நிறைய இடத்துல இயற்கை அரிசி சாப்பிட்ருக்கேன். உண்மையாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தான் நேற்று போயிருந்தேன். ஊர்லேருந்து வந்துட்டாங்க எல்லாருமே. இன்றைக்கி மணி 9 நினைக்கிறேன். கரண்ட்டு கட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்றைக்கி வந்து 9லேருந்து 2 வரைக்கும் கரண்ட்டு கட்டாகிருக்கு. என்ன பிரச்சனைனா, இந்த மழை சீசன்லலாம் இது மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. ஆனால் வெயில் சீசன் ஆயிடுச்சுனாலே வந்து அடிக்கடி கரண்ட்டு கட்டாகும். எத்தனை மணிக்குன்னு தெரில. 9 மணிக்கு இப்போ ஆஃப் பண்ணியிருக்காங்க. இதோட எத்தனை மணிக்குன்னு தெரில. 9 மணிக்கு கரண்ட்டு கட்டு தானே இன்றைக்கி? கரண்ட்டு கட்டு தானே இன்றைக்கி? எத்தனை மணிக்கு வரும்? 5 மணி? ஓ, பார்த்தீங்களா? இதுதான் அவங்க தரப்பு. எத்தனை மணிக்கு வரணும்னு கேட்டால் போய் கரண்ட்டுக்காரனை கேளுன்றாங்க. சரியான பதில். நீங்கள் கூறியது இங்கே தான் இருக்கேன். நீங்கள் கூறியது ஒரு சரியான ஒரு பதில். இதை நான் ஒத்துக்கொள்கிறேன். இதை நான் கரண்ட்டுக்காரன் தான் கேட்டேன். உங்கள்கிட்ட கேட்டேன்னா அது என்னோட முட்டாள்தான் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். கரெக்ட் தான் கேட்குறேன். கரண்ட்டுக்காரன் தான் கேட்கணும். தெரியாதவங்க அவங்ககிட்ட கேட்டேன். சரி, இல்லத்தரசி ஆச்சு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினச்சேன். ஏன்னா கரண்ட்டு எத்தனை மணிக்கு போனால் எத்தனை மணிக்கு வரும் அப்படின்ட்டு. அவங்க என்ன கோபத்தில் இருக்காங்களோ யாருக்கு தெரியும். சரி, ஓகே. ஊருக்கு போயிட்டு நல்லபடியாக வந்துட்டாங்க. அவங்க பேருந்துக்கு அடுத்த மாதம் தூக்கம். அதுக்காக மறுபடியும் ஊருக்கு போவாங்க. நான் போகணுன்னு நினைக்கிறேன். என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. சரி, ஓகே. இன்றைக்கி இந்த வீடியோ இதோடு முடிச்சுப்போம். ஏன்னா கரண்ட் இல்லை, கொஞ்சம் வேலைக்கு இருக்குது. அதெல்லாம் செஞ்சு முடிக்கணும். நாளைக்கு வீடியோலாம் வந்து அப்லோட் பண்ணணும். அதுக்கு கொஞ்சம் எல்லாத்தையும் காப்பி பண்ணணும். ஓரளவுக்கு இன்வெர்ட்ரு நிற்கன்னு நினைக்கிறேன். அதனால் இருக்கிற ஃபைலில் வந்து காப்பி பண்ணணும். இது போகிற பாருங்க. இப்போ பாருங்கள், இதை போடுறேன். இன்னொரு விஷயம், எங்கள் வீடு பார்த்தீங்கன்னா வெயில் ஆச்சுனால நெல்லிக்காய் வாங்கி என்ன பண்ணுவாங்க, அதை வேக வச்சுருவாங்க. இது வெயில் சீசனில் ஃபுல்லாக வந்து எங்களுக்கு போகும். ஏன்னா நெல்லிக்காய் சாப்பிட்றது அவ்வளோ நல்லதுங்க. விட்டமின் சி இருக்குது இதில். முடி வளர்ச்சிருக்கு இருக்குன்றாங்க. பட் அதை பற்றி நமக்கு தெரியல. ஆனால் என்ன ஒன்று, வயிறு வலிக்காமல் இருக்காங்க. அது உண்மை. அந்த நீர் கடுப்புன்றாங்களே அது இல்லாமல் இருக்கும். வேவிச்சு சாப்பிட்டா, பச்சையாக சாப்பிட்டா இன்னும் நல்லதுங்க. பச்சை சாப்பிட்டா ஒரு டெய்லி ஒன்று சாப்பிட்லாங்க. ஏன்னா வந்து நான் சாப்பிட்ருக்கேன். சளி பிடிக்க எனக்கு சளி பிடிக்கல. அதனால் டெய்லி ஒரு நெல்லிக்காய் சாப்பிடுங்க.